அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி விலாக் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், முருங்கைப்பூ எடுத்து ஆஞ்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம். இந்த சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்து பொரிய விட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த முருங்கைப்பூ பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகள்லேருந்து முதியோர் வரையும் நல்ல ஹெல்த்தியான ஒரு பொருள். இந்த முருங்கைப்பூ சாப்பிட்றதுனால எல்லாம் அயன் சத்தெல்லாம் அதிகமாக இருக்கும். எதிர்ப்பு சக்தி கூடும். ரொம்ப நல்லது. இப்போ முருங்கைப்பூவை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ இதில் முருங்கைப்பூ சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். முருங்கைப்பூ நல்லா வதங்கணும். நல்லா கிண்டி விட்டு நல்லா பிரட்டி விட்டு நல்லா வதங்க வச்சுக்குவோம். நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். அதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இந்த முருங்கைப்பூ பொரியல் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க, எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முருங்கைப்பூ பொரியல் ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டும். ரொம்ப நல்லது. அயன் சக்தி உள்ளது. உப்பு சேர்த்து இப்போ நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். நல்லா பிரண்டு வரட்டும். இந்த முருங்கைப்பூ பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். எல்லா குழம்புக்குமே சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முருங்கைப்பூ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். பூ நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்க விட்டுக்கிடுவோம். மூடி போட்டு கூட மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அது சீக்கிரமாகவே வதங்கிடும். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். நல்லா பிரண்டு வரட்டும். நல்லா சுருண்டு வெந்து வரணும். அப்போ தான் அந்த முருங்கைப்பூ பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். இப்போ மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். இந்த தண்ணி வற்றி வர்றதுக்கும் இந்த முருங்கைப்பூ வெந்து வர்றதுக்கும் சரியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்குருவோம். நம்ம இதில் ஒரு 2 செல்லை எடுத்து நல்லா தேங்காய் பூ ஆக்கி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பூவை சேர்த்துக்குவோம். தேங்காய் பூவை சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு மிக்ஸ் கொடுத்து நல்லா பிரட்டி விடுவோம். இதோடு சேர்ந்து நல்லா பிரட்டி சுருண்டு வரணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சுருண்டு வர விட்டு இறக்கி ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. இப்போ இதில் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மல்லித்தழையை வச்சு இப்போ பாருங்கள், முருங்கைப்பூ பொரியல் ரொம்ப சூப்பராக ஜம்மு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குட்டி விழாக்கில் பார்க்கலாம். பாய்.